வணக்கம். நல்ல திருப்பார்வை, தவறான திருப்பார்வை இந்த இரண்டுக்குமான வித்தியாசங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். நல்ல திருப்பார்வை பத்தின வீடியோ நிறைய நம்ம போட்டாச்சு. தவறான திருப்பார்வைக்கு உண்டான வீடியோ இனிமே உங்களை வந்து அடையும். இப்போ வந்து நல்ல திருப்பார்வை, கெட்ட திருப்பார்வை இதுல நிறைய சந்தேகங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. இப்ப இந்த சந்தேகங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பிளான எது போட்டாலுமே வடக்கு மேல இருக்கணும். இந்த அமைப்புல தான் நம்ம டைரக்ஷனையே நம்ம கனெக்ட் பண்ணணும். எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் நம்ம இங்க தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த வாசல் கிழக்கு கூட பார்த்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த பிளானை திருப்பி பார்க்கும்போது வடக்க மேல வச்சு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். நான் வீடியோல பேசியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இது நார்த். நம்ம இந்த பிளானை இந்த இதை போட்டிருக்கோம், டைரக்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா? இதுபடி பார்த்தீங்கன்னா இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். இப்போ இதை நாலா நம்ம பிரிச்சாச்சு. எப்பயுமே நம்ம சொல்றதுதான், இது ஈசானியம், இது நைருதி. இது அக்னி, இது வாயுவியம். இப்போ இந்த நாளும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை பத்தின விளக்கங்கள் தனியா நம்ம வீடியோ பார்த்திருக்கோம். இப்ப நம்ம இது தெரு பார்வைக்கான விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல எப்பயுமே ஈசான்யம், நைருதி இந்த இரண்டையும் நோக்கி வரக்கூடிய தெருப்பார்வையை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ நீங்க எடுத்து கேட்டுட்டீங்கன்னா, இந்த ரோடு வந்து நேரா ஈசானியத்தை பார்த்து வந்துருது. இந்த ரோடு அக்னியை தானே பார்த்து வருது. நீங்க எப்பயுமே ஈசானியத்தையும் நைருதியும் தான் கணக்குல வச்சுப்பீங்களா? இது நேரா இங்க போறதுதான் உங்களுக்கு கணக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நம்ம எப்பயுமே ஒரு வாசல் சரியானதா இருக்கணும்னா அது ஈசானியத்தை நோக்கினதா இருக்கணும். தெரு பார்வையும் ஈசானியத்தை நோக்கியதாகவே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஈசானியத்தை நோக்கி தான் நமக்கு போகணும். அதுதான் நமக்கு சரியும் கூட. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், வாஸ்து புருஷர் ஈசானியத்துல தலை வச்சு படுத்திருக்கும் போது தலையே பிரதானம். நம்ம வீட்டுக்கும் அந்த இடத்தை நோக்கின பார்வைதான் நமக்கு சிறந்ததா இருக்கும் எப்பவுமே. இப்ப இது புரியும்னு நினைக்கிறேன். நார்த்ல கிழக்கை ஒட்டிய வடக்கு, ஈஸ்ட்ல அதாவது கிழக்கை ஒட்டிய தெற்கு இந்த பார்வை. இது வந்து நான் வடக்கை ஒட்டிய மேற்கு இந்த பார்வை. இது எல்லாமே ஒரு சரியான ஒரு தெரு பார்வை. இது 100% இந்த மாதிரி அமைப்பு உள்ள வீடுகளை நம்ம தாராளமா, இந்த மனைக்கட்டுகளை தாராளமா நம்ம வாங்கலாம். துணிந்து நம்ம வாங்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நீங்க காண்பீங்க. சரி, இப்போ இந்த இந்த பார்வை நமக்கு வந்து நேரா ஈசானியத்துல வருதா அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நின்னோ இல்ல இந்த இடத்துல நின்னோ நீங்க நேரா அந்த ஈசானியத்தை நோக்கி நீங்க அந்த தெருவுல இருந்து நடந்து பார்க்கணும். நடந்து பார்க்கும்பொழுது அது இங்கதான் வந்து முட்டுதா, இல்ல உங்களுக்கு அந்த பார்வை கொஞ்சம் தள்ளி இப்படி போகுதா அப்படின்றத நீங்க இங்க வாக்கபிளா நடந்து வந்து பார்க்கும்பொழுது அந்த பார்வை எந்த இடத்தை நோக்கி வருதுன்றது தெரியும். உங்களால அதை யூகிக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகிறது நல்லது. சரி, இப்போ தவறான பார்வை
எப்பயுமே எந்த மனக்கட்டு, எந்த இடம், எந்த வீடாக இருந்தாலும் அது சதுரமாக இருந்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல அமைப்புல உள்ள ஒரு இடம். அதனால இப்ப அந்த சதுரமா இருக்கிறத நம்ம 4ஆ பிரிச்சாதான் நமக்கு எது ஈசானியம், எது அக்னி, எது வாயுவியம், எது நைருதி அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம இதே டைரக்ஷன் தான் எப்பயுமே நம்ம ரவிரமணா சார் எங்களுக்கு கத்து கொடுத்தது. ரவிரமணா சாருடைய வகுப்பு அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, வடக்கு எப்பயுமே மேலதான். அப்படி வச்சுதான் ஒரு வாஸ்துவை நம்ம கணிக்க முடியும், ஒரு பிளானை நம்மளால கணிக்க முடியும்ன்றது அவர் எல்லாருக்கும் சொன்னது. அதுதான் இப்ப எனக்கும் நானும் அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். பாருங்க, நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். இப்போ இந்த இடத்துல தவறான தெருப்பார்வைன்றது அப்படியே இந்த பக்கத்தை நோக்கி வந்துரும். நம்ம மேற்கை ஒட்டிய வடக்கை ஒட்டிய மேற்கு உச்சம்னு பார்த்தோம். அது ஒரு நல்ல பார்வை ரோடுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ மேற்கை ஒட்டிய வடக்கு, அந்த மேற்கை ஒட்டிய வடக்கு அப்படின்றது வந்து இந்த பார்வைன்றது வந்து ஒரு தவறான பார்வை. நீங்க கேட்கலாம், இது வாயுவியத்தை தானே வந்து குறிக்குது. அப்படி கிடையாது. இந்த பார்வை நேர நமக்கு வந்து இந்த இடத்தை நைருதிய பார்த்து நமக்கு வரும். இப்போ நைருதி சரி, இது ஒரு தவறான ரோடு திருப்பார்வை. அடுத்ததா தெற்கு ஆகினேயம், அதாவது தெற்கை ஒட்டிய கிழக்கு. கிழக்கை ஒட்டிய தெற்கு உச்சமா இருக்கும், நல்ல பார்வையா இருக்கும். அதே கிழக்கை ஒட்டிய, அதாவது தெற்கை ஒட்டிய இந்த கிழக்கு பார்வைன்றது ஒரு தவறான ஒரு பார்வை. அடுத்ததா எப்படி நமக்கு ஒரு சரியான ஒரு தெருப்பார்வை ஈசானியத்துல மட்டும் 2 கிடைக்குமோ, அதே மாதிரி தவறான தெருப்பார்வை நைருதியில் மட்டும் 2 பக்கமும் இருக்கும். அதாவது 2 தெருவின் முனையும் வந்து சேர்ந்தது போல நீங்க பாருங்களேன். தெற்கை மேற்கை ஒட்டிய தெற்கு, தெற்கை ஒட்டிய மேற்கு, இந்த 2 திசையிலையுமே வந்து வரக்கூடிய இந்த ரோடு பார்வையானது, தெருப்பார்வையானது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். சரி, இப்ப இது தவறான பார்வைகள் இந்த இடத்துல வருது. இது வந்து நைருதியை நமக்கு பார்த்து வருதுன்றத நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த தெருப்பார்வை என்ன கெடுபலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த பார்வை ஒரு கணவன் மனைவியை பிரிக்கும். கணவர் பொருளீற்றத்துக்காகவோ வேறு ஒரு காரணத்துக்காகவோ ஏதாவது தொழில் ரீதியா வெளியூர் போனாங்கன்னா அவர் வீடு திரும்பவே மாட்டார். இந்த பார்வை அவர்